ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்றைக்கி நம்ம கடந்த 10 வருஷத்தில் நம்ம நீட் எக்ஸாமில் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்லேருந்து என்னென்ன பிவைக்யூஸ் வந்திருக்கோ அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இஃப் யூ சீ நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம வந்து லாஸ்ட் 10 இயர்ஸோட பிவைக்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பசங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து ஒவ்வொரு பேப்பர்லையுமே வந்து இயர் வைஸாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் போய் பார்த்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் ஆஃப் வித் டிஸ்கஸிங் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டரோட பிவைக்யூஸ், நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. பட் இப்போ கூட நீங்கள் XPL 10ங்கிற கோடை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அது இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ இது நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்க போகுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்னு பேர் தானே நொழிய நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் கிளாரிட்டியிலேருந்து அவங்களோட ப்ராக்டிஸ்லேருந்து எல்லாத்தையுமே பக்காவாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணதை தாண்டி மார்ச் 27லேருந்து கடைசி 30 நாள் உங்களுடைய ஃபைனல் ஸ்ப்ரிண்ட் இங்கே தான் தொடங்க போகுது பசங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியை நீங்கள் சென்டர்ஸை விசிட் பண்ணலாம். அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் இந்த ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனை யூஸ் பண்ணி இந்த லாஸ்ட் கிராஷ் கோர்ஸை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை இம்மீடியட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் பசங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்மிஷன்ஸ் வாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கூடிய சீக்கிரம் உங்கள் சீட்டை பிளாக் பண்ணுறது நல்லது. ஓகே, அண்ட் நம்மளோட எல்லா விதமான டிஸ்கஷன்ஸ், நம்ம வாட்ஸ்அப்போட நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில் உங்களுக்கு ரெடியில் அவைலபிளாக இருக்குது பசங்களா. ஸோ டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கம்மிங் டு த கொஸ்டின்ஸ் ஆஃப் நம்மளோட பயோமாலிக்யூல்ஸ். ஒரு சிம்பிளான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குங்க. adenosine, adenilic acid, adenine and alanine. So we know that alanine அப்படிங்கிறது ஒரு அமைனோ ஆசிட். ஸோ D4 பிளாக் பண்ணிடலாம். ஓகே, பட் மிச்சம் இருக்கிறதுல அடினின்ங்கிறது ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு அது வந்து ஒரு சுகரோட கம்பைன் ஆகும்போது அடினோசின் நியூக்ளியோசைடாக மாறும். அண்ட் ஃபாஸ்ஃபேட் குரூப் மாறின பிறகு தான் அது அடினிலிக் ஆசிடான நியூக்ளியோடைடாக மாறும். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? 3D1ல கரெக்ட் தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ D4 ஆப்ஷன் 4 will be the right answer. Okay, now protein portion of an enzyme is called what? Protein portionங்கிறது apoenzyme. So option 4 is the answer. Okay, then coming to which one of the following enzymeக்கு heme அப்படிங்கிற இந்த ஒரு group இருக்கும்? Peroxidase and catalase, straight from your textbook. Option 1 is the right answer. Then இந்த class of enzyme வந்து இந்த ஒரு ரியாக்ஷனை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருந்த ஒரு குரூப் வந்து இங்கே போயிருச்சு, அப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுங்கிறதுனால transferase. Option 4 will be the right answer. Then எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கோ கெமிக்கல் அப்ரோச்சில் நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து படிக்கிறது தான் வந்து இந்த ஒரு ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி. பட் ஆனால் அந்த ஒரு செக்மெண்ட் இனி நமக்கு கிடையாதுங்கிறதுனால யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஓகே, இது ஆக்சுவலாக வந்து கிடையாதுன்னு இல்லை, இட் இஸ் தேர் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ எங்கடா போச்சு அப்படின்னா நீட் 25ல் கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டார்டிங் பார்ட்டில் ஒரு மென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜிங்கிறது ஒரு ஃபிசிக்கோ கெமிக்கல் அப்ரோச் ஆஃப் ஸ்டடியிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அதனால் NCERT அப்படின்னு சொன்னதுனால சமரியாக இருக்கட்டும், இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிங்க பசங்களா. ஓகே, நான் லெசித்தின் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கம்பவுண்ட். அது வந்து எந்த ஒரு லிவிங் டிஷ்யூவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியர்லி த பாஸ்போலிபிட்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஸோ நம்ம செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஓகே, நான் இன்ஹிபிஷன் ஆஃப் சக்சினிக் ஆசிட் பை மாலோனேட் வந்து என்ன எக்ஸாம்பிள் இது? ஸோ மாலோனேட்டோட ஸ்ட்ரக்சர் சக்சினேட் மாதிரியே இருக்கிறதுனால தான் இந்த ஒரு இன்ஹிபிஷன் நடக்குது. ஸோ கிளியர்லி நமக்கு கம்பேரிட்டிவ் இன்ஹிபிஷன் தான் ஆன்சர். தென் coming to cofactor of carboxypeptidase என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. clearly again from the textbook zinc தான் வந்து carboxypeptidase வருது. niacinங்கிறது வந்து is a ஒரு vitamin group attached to a coenzyme. ஓகே, அதே மாதிரி ஹீம்ங்கிறது ஒரு prosthetic group ஓட அட்டாச் ஆகக்கூடிய காம்போனன்ட் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் 1 is the answer.
Okay, now identify the step in tricarboxylic acid cycle which does not involve the oxidation of a substrate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சக்சனில் கோஏ டு சக்சனிக் ஆசிட் தான் எந்த ஒரு ஆக்சிடேஷனும் இல்லாமல் டைரெக்டாக ஒரு ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ சக்சனில் கோஏ டு சக்சனிக் ஆசிடுங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆன்சர். தென் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் அது வந்து என்ன இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி இல்லையா. ஸோ GLUT4ங்கிறது குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட், குளுக்கோஸ். ஓகே, இன்சுலினுங்கிறது ஒரு ஹார்மோன், ட்ரிப்சினுங்கிறது ஒரு என்சைம் அண்ட் கொலாஜனுங்கிறது ஒரு இன்ட்ராசெல்லுலரான கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். தென் இன்னொரு மேட்ச் த ஃபாலோவிங், என்ன என்சைம் என்ன பாண்டை உடைக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ லைபேஸ் வந்து ஃபேட்டி ஆசிட். ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸில் என்ன ஒரு பாண்ட் இருக்குது, எஸ்டர் பாண்ட் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து ஏக்கு 2 வில் பி த ஆன்சர். தென் நியூக்ளியேஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, நியூக்ளியேஸுங்கிறதுல வந்து இட் இஸ் அ நியூக்ளிக் ஆசிட், அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கும். ஸோ B4 இஸ் தி ஆன்சர். தென் ப்ரோட்டியேஸில் ப்ரோட்டீன் அமைனோ ஆசிட்ஸ்க்கு நடுவில் பெப்டைட் பாண்ட் இருக்கும், அமைலேஸுக்கு கிளைகோசிலிக் பாண்ட் இருக்கும் பிகாஸ் இட்ஸ் அ கார்போஹைட்ரேட். Okay, so அதனால option 3 is the right answer. Then ஒரு catalytic cycleல வந்து கரெக்டான sequential step சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்களா. ஸோ what happens, நம்ம ஒரு சப்ஸ்ட்ரேட்னு ஒன்று பார்க்கும்பொழுது அது ஃபஸ்ட்டு போய் என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகிக்கணும். ஓகே, ஆனதுக்கப்புறமா ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ E plus S gives ES அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறமா EP அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால் கெமிக்கல் பாண்ட்ஸ் பிரேக் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இது பாண்ட்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறமா EPங்கிற ஒரு இதாகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா E+P அப்படின்னு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும் அண்ட் தென் இந்த என்சைம் அடுத்து இன்னொரு என்சைமோட பைண்ட் ஆகிறதுக்கு தயாராக ஆகிடும். ஸோ அதனால் 4 and 5. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது EADCB ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பாருங்கள், இது வரைக்குமே நம்ம 2024 வரைக்கும் தான் வந்திருக்கோம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 கொஸ்டினுங்கிறது அசால்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் கம்மிங் 26லேயுமே வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் யூ ப்ரையாரிட்டைஸ் யுவர் பயோமாலிக்யூல்ஸ். ஓகே, நான் செல்லுலோஸ் வந்து ஏன் அயோடினோட ப்ளூ கலர் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா அதுகிட்ட காம்ப்ளெக்ஸான ஹெலிசிஸ் எதுவுமே இல்லை, அதனால அயோடின் அதனால பிடிச்சிக்க முடியாது. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, மேலோனேட் வந்து வில் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தஜெனிக் பாக்டீரியா. எப்படி அப்படின்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். அதே மாதிரி ஒரு கேள்வி முன்னாடி வந்தது, பட் அது இன்னும் கொஞ்சம் டைரெக்டாக இருந்தது. இது கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லணும்னா, சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் மூலியமாக பிரேக் டவுன் ஆகுது. நான் அந்த ஒரு என்சைமை இந்த மேலோனேட் போய் பிளாக் பண்ணுறதுனால தான் அந்த ஒரு பாக்டீரியானால ஃபர்தராக வளர முடியாது. ஸோ சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ கீழே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து we have to see what. ஓகே, ஸோ லெஃப்ட் எண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அமைனோ ஆசிட், ரைட் எண்ட் வந்து லாஸ்ட் அமைனோ ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைனோ ஆசிடில் வந்து இது வந்து ஏதோ ஒரு வேரியபிள் குரூப், இது ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகும், இந்த ஒரு இடத்துல தான் என்னோட CONH பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ CONH பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒருவேளை இல்லைன்னா இதோட எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ பாண்ட் ஃபார்மேஷனாக இருந்தாலும் ஸ்டாப்பிங்காக இருந்தாலும் அது இந்த பக்கம், என்ன பக்கம் இது, ரைட் சைடு தான் வந்து இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு அமைனோ ஆசிடாக இருந்தாலும் என்ன டெர்மினல் இது, நமக்கு என் டெர்மினல். ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ரைட் சைடு எண்டு தான் நமக்கு C டெர்மினல் இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஆனால் அடல்ட் ஹீமோக்ளோபினில் 4 சப்யூனிட், 2 ஆல்ஃபா 2 பீட்டா அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். தென் நீங்கள் கீழே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் low temperature will preserve the enzyme, high temperature will destroy the activity, which is correct. Inhibitor closely resemble ஆகும்பொழுது நம்ம அது competitive inhibitor சொல்லுவோம். ரெண்டுமே கரெக்ட் தான் பசங்களா. ஆப்ஷன் 4 is the answer. Then lipids வந்து ஓகே, லிப்பிட்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெசித்தின் வந்து இஸ் அ ஃபாஸ்ஃபோலிபிட், கிளைகோலிபிட்னு கொடுத்துருக்கு, தட் இஸ் ராங். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடில் வந்து 1 or more டபுள் பாண்ட், CC டபுள் பாண்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஓகே, ஸோ இட் வில் ஹாவ்
it will not have any double bonds. அதுதான் வந்து நம்ம saturated acid னு சொல்லுவோம். ஸோ ஜிஞ்சலி ஆயிலுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் அது ஆயில் வந்து வின்டரில் ஆயிலாகவே இருக்குது. லிப்பிட் வந்து insoluble in water but soluble in organic solvent. As fatty acid acidified with glycerol forms monoglycerides. மூணுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. Okay, then வந்து ஒரு clear cut-ஆன ஒரு match the following. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா glycogen is a storage product. Globulin, immunoglobulin வந்து antibody. Okay, so 4-3 steroidங்கிறது ஒரு hormone and then thrombins are biocatalyst. So option 3 will be the right answer. Then incorrect ஆன pair எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா பசங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாக்ஸின்ஸில் தான் வந்து நமக்கு ரிசின் ஆப்ரின் எல்லாமே வரும். ட்ரக்ஸில் வின்பிளாஸ்டின் குர்குமின் அதெல்லாம் தான் வரும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் ரெஃபரன்ஸ் டு லிப்பிட்ஸ் வந்து எது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா lipids that have only single bonds வந்து unsaturated கிடையாது, saturated. Lecithin is a phospholipid. Trihydroxypropane is glycerol. 20ங்கிறது வந்து அரக்கிடோனிக் ஆசிட், பால்மெட்டிக் ஆசிட்ங்கிறது 16. அது அப்படியே உல்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎன்சி மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எது இதில் செகண்டரி மெட்டபோலைட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அமைனோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ் நம்ம வளர்ச்சிக்கு ப்ரைமரியாகவே தேவைப்பட்டது. ஸோ செகண்டரி மெட்டபோலைட்ஸ் அதுதான் கிடையாது. ஓகே, தென் ஒரு சிம்பிளான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து பெப்டைட் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ A4. unsaturated fatty acids அப்படின்னா அதில் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ B1. நியூக்ளிக் ஆசிடில் ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், பாலிசாக்கரைட்ஸ்னால் கிளைகோசிடிக் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ ஆக மொத்தம் நமக்கு ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் இன்னொரு மேட்ச் த ஃபாலோவிங். இன்ஹிபிட்டர் ஆஃப் catalytic ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே எங்கே வந்து ஒரு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் கிட்டத்தட்ட 3வது தடவையாக 4வது தடவையாவோ நான் இந்த மேலோனேட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ வருஷம் ரிப்பீட் ஆகக்கூடிய முக்கியமான கான்செப்ட் இது. ஸோ A2 வில் பி தி ஆன்சர். தென் பெப்டைட் பாண்ட் வந்து ப்ரோட்டீனான கொலாஜனில் இருக்கும். ஃபங்காயோட செல்வால் கைட்டினால் செய்யப்பட்டது. அண்ட் தென் வந்து செகண்டரி மெட்டபோலைட்டுங்கிறது ரிசின். ஓகே, ஸோ நமக்கு ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். பேசிக்கான அமைனோ ஆசிட் இங்கே என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ கிளியர்லி நமக்கு தெரியும் தட் ஃப்ரம் மிச்ச சாப்டர்லேருந்து நம்ம ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, ஸோ அப்போ அதில் என்ன ரிச்சான பேசிக் அமைனோ ஆசிட்ஸ் இருக்கும்? லைசின் அண்ட் ஆர்ஜினின் போன்றது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். தென் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் கிளைகோசிடிக் பாண்ட் அண்ட் பெப்டைட் பாண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ கிளைகோசிடிக்னா இது வந்து ஒரு கார்போஹைட்ரேட் ஆர் பாலிசாக்கரைட். ஓகே, வாட் வி கால் இஸ் அ பாலிசாக்கரைட். பெப்டைட் பாண்டுங்கிறது ஒரு ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்க்கும்பொழுது கைட்டினுங்கிறது ஒரு பாலிசாக்கரைட். ஓகே, இதுவும் பாலிசாக்கரைட் தான். கிளிசரால்ங்கிறது ஃபேட்டி ஆசிட், இதுவும் பாலிசாக்கரைட் தான். ஆனால் ப்ரோட்டீன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு லிப்பிட், இது வந்து ப்ரோட்டீன் தான். ஆனால் இந்த ஆப்ஷன் நமக்கு தப்பாயிடுச்சு. லெசித்தின் வந்து அதே மாதிரி இஸ் நாட் அ ப்ரோட்டீன். ஓகே, இஸ் அ phospholipid. Okay, so அதனால நமக்கு option 1 inulin and insulin, option 1 is the answer. Then secondary metabolites like nicotine, strychin, caffeine இதெல்லாமே எதுக்காக வேண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ரீப்ரொடக்ஷனுக்காகவோ இல்லை க்ரோத் ரெஸ்பான்ஸாகவோ நியூட்ரிட்டிவ் வேல்யூவாகவோ கிடையாது. டிஃபென்ஸ் ஆக்ஷனுக்காக வேண்டி சும்மா எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாலிக்யூல் இது. ஓகே, நான் எது வந்து மோஸ்ட் abundant ப்ரோட்டீன் இந்த ஆனிமல்ஸ்? பயோஸ்பியர்னா ரூபிஸ்கோ, நம்ம ஆனிமல்ஸ்னால் கொலாஜன். கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஓகே, நான் கான்காவலின் A அப்படிங்கிறது ஒரு லெக்டின் பசங்களா. அந்த செகண்டரி மெட்டபோலைட் டப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் யூ கேன் சி ஒவ்வொரு வருஷத்துலேருந்தும் நமக்கு அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அந்த டப்பாவை கண்டிப்பாக ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் consider the following statement. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா coenzyme or metal ionங்கிறது வந்து tightly bound, which is correct. complete catalytic enzyme bound to the prosthetic group அப்படின்னா அது holo enzyme, apo enzyme கிடையாது. ஸோ 1 is correct, 2 is false. option 2 will be the right answer. ஓகே, ஸோ இதில் எந்த டிரான்ஸ்போர்ட் வந்து இன்சுலின் டிபெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்னாவே நம்ம புக்கில் GLUT4 மட்டும்தான் கொடுத்துருக்கு. கண்ணை மூடிட்டு GLUT4 ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 is the answer. எந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சுகர்ஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக் குரூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுகர்ஸில் வந்து மித்தைலோ இல்லை ஃபாஸ்ஃபேட்டோ கிடையாது. மீன்ஸ் இருந்தாலுமே மித்தைல் குரூப் வந்து கிடையாது.
it has only OH or H groups predominantly இல்லையா so carbonyl group and the hydroxyl group தான் predominant ஆன functional group so option 3 is the answer நான் எது இதில் பாலிமரிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க now if you see polysaccharides-ல குட்டி குட்டி monomers of monosaccharides இருக்கும் ப்ரோட்டீன்ஸில் அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது நியூக்ளிக் ஆசிட்ல நியூக்ளியோடைட் இருக்குது ஆனால் லிப்பிட் தான் ஒரு பாலிமரிக் சப்ஸ்டன்ஸ் கிடையாது ஆப்ஷன் 1 will be the answer and then எந்த ஒரு statement is correct with respect to the enzymes அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ணை மூடிட்டு you can say holoenzyme is nothing but coenzyme plus the apoenzyme okay so coenzymeங்கிறது ஒரு விதமான ஒரு cofactor so அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க they can say cofactor prosthetic group coenzyme metaline என்ன வேணா சொல்லலாம் but the equation remains the same option 3 will be the answer then ஒரு fat molecule-ல ideally என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா so ஒரு flat molecule-ல ஒரு glycerol and அந்த ஒரு glycerol-ஓட 3 hydroxyl groups வந்து esterify ஆகி it will form a fatty acid so 3 acid molecule and ஒரு glycerol molecule option 2 is the answer and then the last question எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா ஸோ கிளைசீனில் வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் அமைனோ ஆசிடுங்கிறது தப்பு கிளைசீனில் வெறும் ஒரு ஹெச் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர் ஓகே ஸோ இதோட நம்ம 10 years of biomolecules is completed நம்ம ஆன்லைன் கோர்ஸில் இப்போ கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா பட் அதை தாண்டி இப்போ நம்ம Jan 4th வீக்லேருந்து we are starting the last minute revision program so entire 81 chapters-ஐ முடிச்சு நம்ம ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக இந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நம்ம ரெடி ஆகிக்கலாம் ஓகே அண்ட் ஆல்சோ நம்ம கடைசி 30 நாளுக்கான உங்களோட ஃபைனல் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் ஸ்டார்டிங் March 27 ஆனால் இதுக்கு சீட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில்லப் ஆகிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப எஃபோர்டபுளாக வெறும் 10,000 ரூபாயில் உங்கள் என்டையர் ப்ரிப்பரேஷனை நீங்கள் முடிச்சுக்கலாம் பசங்களா ஸோ நம்ம கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி சென்டர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை பிளாக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பசங்க இந்த லாஸ்ட் மினிட் ப்ரோக்ராம்ஸில் இந்த கிராஷ் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி கிராக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வரிசையில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை பிளாக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே டேக் கேர் பை பாய்